11th நவம்பர். இன்னைக்கு சப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, அடியேன் கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான்னு 1 சாமுவேல் 3:10 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சாமுவேல அன்போடு அழைச்சாரு. சாமுவேல அவரோட குரலுக்கு செவி கொடுக்குறாரு. கர்த்தர் பேசுறதும் நம்ம கேட்கறதும், நம்ம பேசுறதும் கர்த்தர் கேட்கறதும் எவ்வளோ பெரிய பாக்கியமான அனுபவம் இல்லை. கர்த்தரோட ஆலயத்தில் 2 பேர் படுத்திருக்காங்க, ஆசாரியனாகிய ஏலியும் அப்புறம் சிறுவனாகிய சாமுவேலும். அப்போ யாரோ கூப்பிட்ற சத்தம் சாமுவேலுக்கு கேட்குது. கர்த்தர் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு தெரியாமல் ஏலிட்ட ஓடி போய் கேட்குறான். 3 முறை கர்த்தர் கூப்பிட்டுருப்பாரு, 3 முறையும் ஏலிட்ட தான் போய் கேட்டிருப்பான். நான் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏலி யோசிக்கிறாரு, 2 பேர் தான் ஆலயத்தில் படுத்திருக்கோம் அப்படின்னு. அப்போ இது கர்த்தரோட குரல்னு சாமுவேல்கிட்ட இப்படியா சொல்கிறாரு. இன்னொரு முறை அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு பதில் சொல்ல அப்படின்றாரு. சின்ன வயசுலேருந்தே கர்த்தரோட குரலை கேட்கவும், கர்த்தருக்கு செவி கொடுக்கவும், கர்த்தரோட பேசவும் கற்றுக்கொண்டான். நம்ம மனுஷங்க வார்த்தைகள் மூலமாக தேவன் பேசிட மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் உங்ககிட்டயே நேரடியாக பேசுவார். உங்கள் சூழ்நிலையை தேவனிடத்துல சொல்லுங்கள். தேவனோடு இப்படிப்பட்ட அனுபவத்தை வளர்த்திக்கோங்க. அவர் நிச்சயமாக டைரெக்டாக உங்கள் கூடவே பேசுவார். பை தார்ஜாவ் ஷேரன். ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே.